ஆபாசம் தாங்க திமுக. ஏதோ இன்னைக்கு பேசக்கூடிய ஏவாவேலு பேசுறாரு, பொன்முடி பேசுறாரு, அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசுறாங்கிறதெல்லாம் கிடையாது. கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து இப்படிதான் இழிவா பேசுவாங்க. பொன்முடி அவர்கள் தொடர்ச்சியா என்ன பண்ணார்னா, பெண்களை பத்தி பேசும்போது பஸ்ல பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு இலவசமாக அவர்களுக்கான சலுகைகள் கொடுத்த போது அதை ஓசி என்று சொல்லி கேவலப்படுத்தினார். இரண்டாம் தர குடிமக்களா நாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப இந்த மாதிரி இவர்கள் மனசுக்குள்ளதாங்க சாதி வன்மம் இருக்கு, சாதி வெறி இருக்கு, தீண்டாமை இருக்கு. யாருக்கிட்ட? திமுக காரங்கிட்ட தான் இருக்கு. கருணாநிதி அவர்கள் எவ்வளியோ அவ்வழிதான் இன்னைக்கு பொன்முடி, கருணாநிதி அவர்கள் எவ்வளியோ அவ்வழிதான் இன்னைக்கு ஆராசா, கருணாநிதி அவர்கள் எவ்வளியோ அவ்வழிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக காரங்க. அப்ப இந்த பொன்முடி அவர்கள் பேசிய வார்த்தை என்பது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்களுக்கு எதிராக பேசிவிட்டார் என்று அப்படியே முடிச்சுக்கிறாங்க. கிடையாது. பொன்முடி அவர்கள் பேசியது சைவம் வைணவம், அந்த கோயில்கள் எல்லாம் இன்னைக்கு யார் அமைச்சரவையில் இருக்கு? சேகர்பாபு தானே பொறுப்பு. அப்ப சேகர்பாபு என்ன உண்மையிலேயே இந்து மதத்தினுடைய அமைச்சராக இருந்தால் அவர் வாய் திறந்திருக்குமா வேண்டாமா? மதத்தை இழிவுபடுத்தி இருக்கின்றார், பெண்களை இழிவுபடுத்தி இருக்கின்றார், மிக கொச்சையாக பேசியிருக்கின்றார், ஆபாசமாக பேசியிருக்கின்றார். இவர் மீது வழக்கு போடுவதற்கு என்ன அங்க சட்ட ஆய்வு நடந்துட்டு இருக்கு? அப்ப மக்களை எவனா முட்டாளாக்குற, அவர் மீது வழக்கு போடுறதுக்கு அவ்வளவு காலதாமதம். இது ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டிலே சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய கோடான கோடி மக்களுடைய அடையாளம். அதை கொண்டு போய் கருணாநிதி சமாதியில் வைக்கிற இந்த கேவலமான வேலையை செய்த இந்த சேகர்பாபு அவர்களுக்கு எங்களுடைய கண்டனம். எதுக்கெடுத்தாலும் சைவம் வைணவம், ஆதாம் ஏவாளுக்கு போங்களேன். இஸ்லாமிய பெருமக்களுடைய நம்பிக்கைகளை பற்றி ஒரு சில உதாரணங்களை எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். மெக்கா மதீனாவினுடைய உதாரணங்களை எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கா? இந்து அமைப்புகள் எல்லாம் சொல்லுகின்றது, இந்துக்கள் ஒன்றாக சேர்ந்து என்றைக்கு ஓட்டு போடுறாங்களோ அப்ப இந்த ஸ்டாலின், அந்த பொன்முடி, அந்த ராசா இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்துக்களை பற்றி வாயை திறக்காம ஓடிப்போம். திமுகவினர் இரட்டை வேடத்தை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர் போடுற கணக்குக்கெல்லாம் இவரை போய் நம்ம வேந்தராக உட்கார வச்சனா தமிழகத்தினுடைய மாணவர்களுடைய நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து இதுக்குள்ள அரசியல் பண்ணாதீங்க. ஸ்டாலின் வளர்றதுக்கு காரணமே, ஸ்டாலின் இப்ப இவ்வளவு தூரம் பதட்டமா பேசுறதுக்கு காரணமே, அமித்ஷாவுக்கு எதிராக பேசுறதுக்கு காரணமே, இந்த கூட்டணி அமையாதுன்னு நினைச்சுக்கிட்டு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. இந்த கனவுல மண்ணள்ளி போட்டாங்க. இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு பாரத் மாதா செந்தில் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. திமுகவில் மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள் பேசுகிற மாதிரி பொன்முடி அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்ற சர்ச்சையை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். தற்போதும் அதிமுகவினருக்கும் அந்த பெண்கள் அணியாக இருக்கட்டும், அதிமுகவினராக இருக்கட்டும், அதற்கு பல விதத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. செருப்பு எடுக்கிறது, தொடப்பக்கட்டையில் அவருடைய ஃபோட்டோ அடிக்கிறது, இந்த மாதிரி பாஜகவும் போராட்டத்தை கையில் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் ஏவாவேலு அவர்களும் தொடர்ந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த விஷயம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இப்படி எல்லாரும் பார்க்கறதுக்கான காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு அல்லமா, அது ஆரம்பித்த காலத்திலிருந்து மற்றவர்களை, மாற்றுக் கட்சியினரை மிக ஆபாசமாக பேசுவது, பெண்கள் குறித்து மிக கேவலமாக இழிவாக பேசுவது தான் அவர்களுடைய கடந்த கால வரலாறு. ராஜாஜி அவர்களை திமுக காரங்க உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் குள்ளுக பட்டர் என்று அவருடைய உருவத்தை அப்படி கேலி பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த திமுக காரங்க. காமராஜரை அண்டங்காக்கைன்னு சொல்லி எல்லா மேடைகளிலும் பேசி மிக ஆபாசமாக, ஆபாசம் தாங்க திமுக. ஏதோ இன்னைக்கு பேசக்கூடிய ஏவாவேலு பேசுறாரு, பொன்முடி பேசுறாரு, அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசுறாங்கிறதெல்லாம் கிடையாது. கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து இப்படிதான் இழிவா பேசுவாங்க. அந்த கட்சியிலே வெற்றி கொண்டான் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேச்சை எல்லாம் எந்த ஒரு நபரும் கேட்கவே முடியாது காது கொடுத்து. அவ்வளவு கொச்சையாக, அவ்வளவு கேவலமாக பொதுக்கூட்டத்தில் பேசுவார். இவரை தான் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக தமிழ்நாடு முழுக்க பேச வச்சாங்க. எனவே திமுக தான் இந்த இந்திய நாட்டிலேயே எந்த மாநிலத்திலும் இவ்வளவு கேவலமாக பெண்களை இழிவா பேசுறது, மற்றவர்களை, அரசியல் தலைவர்களை கொச்சையாக பேசக்கூடிய, கேவலமாக பேசக்கூடிய அரசியலை இந்த தமிழ்நாட்டிலே தான் இந்த திமுகவால் தான் உருவாச்சு. ஆனா இந்த விஷயம் இவ்வளவு ஸ்பார்க் ஆகிறதுக்கான காரணம் என்ன? இந்த விஷயம் பொன்முடி அவர்கள் பேசிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, பொன்முடி அவர்கள் ஆரம்பத்திலிருந்து பல பிரச்சனைகள், பல சர்ச்சைகளை அவர் பேச தெரியாம பேசிக்கிட்டே இருக்கிறார். பொன்முடி அவர்கள்
தொடர்ச்சியாக என்ன பண்ணார்னா, பெண்களை பற்றி பேசும்போது பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு இலவசமாக அவர்களுக்கான சலுகைகள் கொடுத்த போது அதை ஓசி என்று சொல்லி கேவலப்படுத்தினான். அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஓசிங்கிறது எப்படி வரும்? அவன் மனசில் இருந்தால் தானே வரும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், பெண்களுக்கு இலவசமாக அவர்கள் பேருந்தில் பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஓசி அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன பண்ணுறார், பெண்களை கேவலமாக நடத்தியிருக்கார், நினச்சிட்டு இருக்கார் மனசில். ஆமாம், நீ தாழ்த்தப்பட்ட பொண்ணு தானம்மா? மேடையில் இருக்க பொண்ணு பார்த்து கேட்குறாரு, எப்படி இந்த வார்த்தை வரும்? நீ தாழ்த்தப்பட்ட பொண்ணுன்னு யார் சொன்னது? சட்டத்தில் சொல்லியிருக்கா? பட்டியலின மக்கள் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு? அவர் எஸ்சி அப்படின்ட்டு குறிப்பு. ஏங்க, அதாவது நீ எஸ்சி பொண்ணுன்னா எப்படி பேசுற தோரணைகள்? எஸ்சி தானே நீ? ஏன் எஸ்சினா என்ன? ஷெட்யூல்டு கேஸ்ட் தானே? அப்படின்னா என்ன, ரொம்ப அவங்களாம் வந்து கீழானவர்கள்? ஏன்னா அதே தான் தயாநிதி மாறனும் பேசினாரு, 2ஆம் தர குடிமக்களா நாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த மாதிரி இவர்கள் மனசுக்குள்ள தாங்க சாதி வன்மம் இருக்கு, சாதி வெறி இருக்கு, தீண்டாமை இருக்கு. யாருக்கிட்ட? திமுக காரங்கிட்ட தான் இருக்கு. இல்லை, ஒருவேளை பொன்முடி அவர்கள் இந்த ஓசி பஸ் 1000 ரூபாய் கொடுக்கறது இது எல்லாமே வந்து பெண்களை வந்து பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பெண்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருந்தாலும் சிவன், சைவம், வைணவம் அப்படின்ற விஷயம் வந்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லை, அதாவது பெண்களை பற்றி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால், வனவாசத்தில் அற்புதமாக கண்ணதாசன் எழுதியிருப்பார். கருணாநிதி அவர்கள் பெண்களுக்கு, அதுவும் பெண்கள் எந்த வீட்டுக்கு போய் ஒரு பெண்ணிடத்தில் என்ன மாதிரி நடந்துக்கிட்டார், அந்த நடந்த இடத்துல எப்படியெல்லாம் கேவலமாக நடந்துக்கிட்டாருங்கிறதெல்லாம் வனவாசத்தில் எழுதியிருப்பாங்க. எனவே மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழி, கருணாநிதி அவர்கள் எவ்வழியோ அவ்வழி தான் இன்னைக்கு பொன்முடி, கருணாநிதி அவர்கள் எவ்வழியோ அவ்வழி தான் இன்னைக்கு ஆராசா, கருணாநிதி அவர்கள் எவ்வழியோ அவ்வழி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக காரங்க. அப்போ இந்த பொன்முடி அவர்கள் பேசிய வார்த்தை என்பது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்களுக்கு எதிராக பேசிவிட்டார் என்று அப்படியே முடிச்சுக்கிறாங்க. கிடையாது, கனிமொழி பெண்களுக்கு எதிராக பேசிட்டாருன்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன்? சைவத்தையும் வைணவத்தையும் இந்து மதத்தினுடைய பிரிவுகளாக இருக்கக்கூடிய, இந்து மதத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சைவத்தை ஒரு உதாரணம் சொல்றாரு, வைணவத்தை ஒரு உதாரணம் சொல்றாரு. அப்ப இந்த 2 இந்து மத நம்பிக்கை கூறிய விஷயத்தை கேவலப்படுத்திருக்காரு. கனிமொழி வாயில் என்ன வச்சிருக்கீங்க? ஏன் கண்டிக்க மாட்டீங்க? எப்படி இந்து மதத்தை எதிராக பேசலாம்னு சொல்லி ஏன் கனிமொழி கேட்கல? அவர் பெண்ணுக்கு எதிராக மட்டும் பேசினாரா? கிடையாது, இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்தியிருக்கிறார். அதுதான் அங்க முக்கியம். அதை பத்தி திமுக காரங்க பேசல. இல்ல, ஸ்டாலின் அதற்கான கண்டனங்கள் திமுக தெரிவிக்கல, சேகர் பாபு தெரிவிக்கலங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தானே. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு என்ன வேலைங்க? பொன்முடி அவர்கள் பேசியது சைவம் வைணவம், அந்த கோயில்கள் எல்லாம் இன்னைக்கு யார் அமைச்சரவையில் இருக்கு? சேகர் பாபு தானே பொறுப்பு. அப்ப சேகர் பாபு என்ன உண்மையிலேயே இந்து மதத்தினுடைய அமைச்சராக இருந்தால் அவர் வாய் திறந்திருக்குமா வேண்டாமா? இல்லை, நேற்று கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதியில போய் அறநிலையத்துறையோட அந்த இதுக்கு வச்சதுக்கே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. அதில் என்ன அவ்வளோ பெரிய தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நான் இன்னொரு விஷயத்தையும் நான் பொன்முடி விஷயத்தை பதிவு பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு பதில் சொல்றேன். பொன்முடி அவர்கள் பேசியதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பண்ணால், அவர் எந்த மேடையில் பேசுகிறார் என்று சொன்னால், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மேடையில பேசுகிறார். அப்ப தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இந்த திராவிடர் கழகம், இங்க இருக்கக்கூடிய சில அமைப்புகள் எல்லாம் இந்து மதத்தை இழிவுபடுத்துவதற்கு காரணமாக யார் இருக்கா? திமுக தான் இருக்கு. திமுகவினுடைய அலுவலகத்தில் தான் அந்த கூட்டம் நடந்திருக்கிறது. அப்ப திமுகவுடைய அலுவலகத்தில் நடந்திருக்கிறது. திமுக வெக்கப்படணும், ஸ்டாலின் அதுக்கு பொறுப்பேற்கணும். திமுகவினுடைய ஆதரவோடு அமைச்சருடைய முன்னிலையிலே அமைச்சர் பேசுகின்றார், திராவிடர் கழகத்திற்கு இடம் கொடுத்திருக்க. அப்ப தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கு ஏன் உன்னுடைய அலுவலகத்துக்கு இடம் கொடுக்குற? இல்லை, நீங்க ஸ்டாலின் அவர்கள் வெக்கப்படணும்னு சொல்றீங்க. ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் போகும்போது ஹிந்துக்களுடைய திருமண முறையில் சொல்லப்படும் மந்திரங்களை அவரே கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. அது வந்து திமுகவை வந்து இந்த நாட்டில் ஆட்சியில் அமைத்த நாமெல்லாம் வெக்கப்படணும். ஏன்னா ஸ்டாலின் முதற்கொண்டு, கருணாநிதி அவர்கள் முதற்கொண்டு, இந்த திமுக இருக்க ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இந்துக்களை தொடர்ந்து கேவலப்படுத்தக்கூடியவர்கள் தான். நீங்கள் கோயில் கோபுரத்தை வந்து கருணாநிதி அவர்களுடைய சமாதியில் வச்சது, உண்மையிலே போய் அவர் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் வந்து சேகர் பாபு அவர்களுக்கு தொடர்ந்து அந்த அமைச்சர் பதவி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அவங்களுடைய வீட்டில் போய் வீட்டில் ஏதாவது வேலைகள் செய்யுங்க, வீட்டு வேலை செய்யுங்க. அவர்களுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு போய் கொடுங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி கிச்சன் கேபினெட் வேலை செய்யுங்க. நீங்கள் இந்து மதத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு சமாதியில, அதுவும் யாருடைய சமாதி? யார் அவரு? இந்து மதத்துக்கு நேர் எதிராக, இந்து மத நம்பிக்கைகளை எதிர்த்தவர், இந்து மத கோயில்களுக்கு நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னவர். அப்ப கடவுள் மறுப்பாளராக இருந்தவரை கொண்டு போய் கோயில் கோபுரத்தை அதில் வச்சு நீங்கள் கோயில் கோபுரத்தை களங்கப்படுத்தி விட்டீர்கள் என்பதுதான் நாங்கள் சொல்ல முடியும்.
கோயில் கோபுரத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் இந்து மதத்துக்காக அவர் ஒன்றும் சித்தராகவோ ஞானியாகவோ துறவியாகவோ சன்னியாசியாகவோ இந்து மதத்துக்காக வாழ்ந்தவர் இல்லைல்ல. அப்போ அந்த இடத்துல எப்படி இங்கே கோயில் கோபுரத்தை வைக்கலாம்? உங்களுக்கு அமைச்சர் பதவி நீடிக்கிறதுக்காக, உங்களுக்கு அந்த பொறுப்புகள் கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் கோயில் கோபுரத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே போய் அடிமை சாசனத்தை எழுதி வைக்கிறீங்களே, இது நியாயமா? இல்லை, அந்த துறையோட அடையாளம் அப்படின்னு எடுத்துருக்கலாம் இல்லையா? துறையினுடைய அடையாளத்தை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? நான் என்ன கேட்குறேன், துறையினுடைய அடையாளத்தை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? நீங்கள் உங்கள் துறையினுடைய அடையாளத்தை நீங்கள் பேர் எழுதி வைங்க. இந்து சமய அறநிலையத்துறை துறை சார்பில் நாங்கள் அவருக்கு வணக்கம் செலுத்துகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம், எதோ என்ன செலுத்துகிறோம், உங்கள் மூஞ்சி போட்டுக்கோங்க, உங்கள் தலைவர்களோட மூஞ்சி போட்டுக்கோங்க. எதுக்கு இங்கே கோபுரத்தினுடைய அடையாளத்தை போடுறீங்க? இது இந்து மதத்தினுடைய அடையாளம், நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ சேகர் பாபு அடையாளம் இல்லை, இது ஏதோ இந்த இந்து சமய அறநிலையத்துறை அடையாளம் இல்லை. இது ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டிலே சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய கோடான கோடி மக்களுடைய அடையாளம். அதை கொண்டு போய் கருணாநிதி சமாதியில் வைக்கணுங்கிற இந்த கேவலமான வேலையை செய்த இந்த சேகர் பாபு அவர்களுக்கு எங்களுடைய கண்டனம். சாதாரண விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய கேவலமான விஷயத்தை சேகர் பாபு செய்திருக்கார். அவரே மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமா. பொன்முடி அவர்கள் வந்து சைவர்களையும் வைணவர்களையும் வந்து குறிப்பிட்டு சொன்னதுனால இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறோம், ஏவா வேலு அவர்களும் சிவன் கோவிலுக்கு போகிறவங்க, வைஷ்ணவ கோவிலுக்கு போகிறவங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி ஒரு சோழி கேபி சேண்ட் அப்படின்ற ஒரு கொச்சைத்தனமான வார்த்தை தான் அவரும் பயன்படுத்தியிருக்காரு. பொன்முடி அவர்கள் மேலே வந்து அந்த கோபமும் ஆவேசமும் ஏன் ஏவா வேலு அவர்கள் மேலே யாருக்கும் வரல? அதாவதுமா இந்த அரசாங்கம் என்னென்னா, இப்போ பொன்முடி அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வந்து அவர் எடுக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு அமைச்சர், அமைச்சர் பொறுப்பிலிருந்து தான் நீக்கி இருக்க வேண்டும். ஆனால் அதை நீக்கல. ஒன்று கனிமொழி அவர்கள் தான் சொல்றாரு, ஒருத்தருக்கு எவ்வளவுதான் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு. ஒருத்தருக்கு எவ்வளவுதான் தண்டனை கொடுக்க முடியும். சரிங்க, அப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் அமைச்சர் பதவியில் எடுக்க வேணாம், கட்சி பதவியில் எடுக்க வேணாம், எஃப்ஐஆர் பதிவு செய்யணுமா வேண்டாமா? முதல்ல சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமமான ஒரு சட்டம் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பாஜக காரனோ இந்து மக்கள் கட்சிக்காரனோ ஒரு பதிவு போட்டாலோ ஒரு மேடையில் பேசினாலோ உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர் இரவு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவரை தூக்கி ஜெயிலுக்கு அனுப்புற அவ்வளவு அவசரம் காட்டக்கூடிய, அவ்வளவு வேகமாக செயல்படக்கூடிய திமுக அரசாங்கம் பொன்முடி அவர்கள் பேச்சுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்க வேண்டுமா வேணாமா? நீதிமன்றம் சொல்லுது, நீதிமன்றத்தில் கேள்வி கேட்குறாங்க, நீதிபதி சொல்றாரு, அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போகிறதுக்கு சைபர் கிரைம் பிரிவு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. என்னங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? மதத்தை இழிவுபடுத்தி இருக்கின்றார், பெண்களை இழிவுபடுத்தி இருக்கின்றார், மிக கொச்சையாக பேசியிருக்கின்றார், ஆபாசமாக பேசியிருக்கின்றார். இவர் மீது வழக்கு போடுவதற்கு என்ன அங்க சட்ட ஆய்வு நடந்துட்டு இருக்கு? அப்ப மக்களை வந்து எவனா முட்டாளாக்குற, அவர் மீது வழக்கு போடுறதுக்கு அவ்வளவு காலதாமதம் இல்லை. நேற்று நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஸ்வர்கள் அந்த கருத்தாய் முன் வச்சிருக்காரு. நீங்கள் வந்து அதுக்கு வீடியோ ஆதாரமே இருக்குது, ஸோ அதனால் போலீஸ் வந்து முதல்ல வந்து அதுக்கான வழக்கை பதிவு பண்ணியிருக்கலாம், ஸோ இது என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1-2 வழக்காக இல்லாமல் ஒரு வழக்காக போட்டு ப்ரொசீட் பண்ணணும், நீங்களாம் வழக்கு போடலைன்னா நானே முன் வந்து வழக்கு போட்டு. ஏன்னா இந்த திமுக காரன் மேலே வந்து அவருக்கு தெளிவாக தெரியும், 4-5 வழக்குகள் எஃப்ஐஆர் போட்டு 4-5 இடத்துல வழக்குகளை வாங்கினா அந்த வழக்கு நிற்காதுங்கிறது அவரே சொல்கிறார், நீர்த்து போயிடும் அப்படின்னு. அதுதான் விஷயம். ஏன் திமுக காரன் அதை பண்ணுவான்னு தெரியும் அவருக்கு. திமுக காரன் சாதாரண ஆள் இல்லை. இந்த சட்ட வல்லுநர்கள்லாம் வச்சுக்கிட்டு இவன் எப்படி தன்னுடைய கட்சிக்காரனை என்னதான் மோசமான ஒரு வேலை செஞ்சாலும் அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக 10 வழக்குகளை போட்டு அந்த வழக்குகளை எந்த வழக்குமே நிற்காம போயிடும் அப்படிங்கிறதுனால ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த மாதிரியான நீதிபதிகள் இருக்கின்ற காரணத்தினால தான் இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில் இன்னைக்கு நாமெல்லாம் நடமாட முடியுது. இப்போ பொன்முடி மீது வழக்கு நீதிமன்றம் சொன்னாதான் போடுறாங்க. ஆனால் இந்த ஏவா வேலு பேசியிருக்கிறாரு, அவரும் சைவம் என்ன உங்களுக்கெல்லாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் சைவம் வைணவம். ஆதாம் ஏவாளுக்கு போங்களேன் ஐயா. இஸ்லாமிய பெருமக்களுடைய நம்பிக்கைகளை பற்றி ஒரு சில உதாரணங்களை எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். மெக்கா மதீனாவுடைய உதாரணங்களை எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் சைவம் வைணவம், எதுக்கு எடுத்தாலும் சனாதனம், எதுக்கு எடுத்தாலும் இந்து மதம், இந்து மதத்தினோட சடங்குகளை பற்றி பேசுறது. இது வந்து திமுகவினுடைய கைவந்த கலை. இந்துக்களை கேவலப்படுத்துறது, இந்துக்களை கொச்சப்படுத்துறது, உடனே எங்களுக்கு 90% இந்துக்கள் இருக்கிறதாக ஒரு பக்கம் பேசுறது. இது இந்துக்களை மேலும் 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 நீங்களாம் ஒன்றா சேர மாட்டீங்க, உங்களை நாங்கள் இழிவுபடுத்தினாலும் நீ எனக்கு தான் ஓட்டு போடுவோங்கிற திமிரில் பண்ணக்கூடிய செயல். எனவே ரோஷமுள்ள உணர்வுள்ள இந்துக்கள் நாம் ஒன்றா சேர்ந்து வாக்களிக்கணுங்கிறது தான் இந்து மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. எனவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்து வாக்கு வங்கி உருவாகணும். ஒரு முஸ்லீம்கள் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க, கிறிஸ்தவர்கள் சேர்ந்து ஓட்டு போடுகின்றார்கள். கிறிஸ்தவ சபையில் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு, ஜமாத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதான் ஓட்டு.
அப்போ இந்துக்களாகிய இந்து அமைப்புகள் எல்லாம் சொல்லுகின்றது, இந்துக்கள் ஒன்றாக சேர்ந்து என்றைக்கு ஓட்டு போடுறாங்களோ அப்போ இந்த ஸ்டாலின், அந்த பொன்முடி, அந்த ராசா இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்துக்களை பற்றி வாயை திறக்காமல் ஓடிப்போம். நேற்று பொன்னேரியில் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, ராமேஸ்வரத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது தமிழக அரசு காசு வேணும் அப்படின்னு அழுகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் அழுகலை, எங்கள் உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம், நாங்கள் யார் காலையும் போய் விழ வேண்டிய தேவையில்லை, எங்கள் உரிமையை நாங்கள் வந்து ஸ்ட்ராங்கான தமிழகம் கேட்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆரம்பத்திலே ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அவர் நல்ல நடிகர், அற்புதமான நடிகர், அற்புதமான உண்மையிலே அவர் வந்து ஒரு பிஎட் முடிச்சுட்டு ஒரு ஆசிரியராக போயிருந்தார், அதுவும் கணக்கு ஆசிரியராலாம் போயிருந்தாருன்னா உண்மையிலேயே இன்றைக்கி நிறைய ராமானுஜம் உருவாயிருப்பாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு கணக்கெல்லாம் வந்து அவர் அற்புதமாக போடுவார். சமீபத்தில் கூட சொன்னார் பாருங்க அந்த மேடையில், 63,124,000 என்ன புதுசாக ஒரு கணக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயத்தெல்லாம் அவர் வந்து கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். 63,124,000. அப்போ எத்தனாயிரம் கணக்கை பண்ண முடியாது, இன்ஃபினிட்டின்னு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் இதை வந்து கேலி பண்ணுறாங்க, இவரை தான் வந்து நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தராக வைக்கிறீங்களான்னு ஒரு மாதிரி ஒரு கேலி சித்திரம் பண்ணுறாங்க. ஆமாங்க, அவ்வளோ அவருக்கு வந்து அவருடைய அறிவுக்கு அவர் வந்து ஜப்பான் துணை முதலமைச்சராக இருக்க வேண்டியவர், அதுதான் அவங்க கட்சிக்காரங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தெரியாமல் போய் தமிழகத்தில் போய் மாட்டிக்கிட்டு நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா, இங்கே இப்படி வந்து இங்கே நான் மாட்டிக்கிட்டேங்கிற கதையாக ஸ்டாலின் அவர்கள் பாவம் இங்கே ஒரு முதலமைச்சராக இந்த ஒரு சின்ன மாநிலத்துக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா மாநில சுயாட்சின்னு இப்போ ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கிறார். 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய கூட்டணியில் தான் அமைச்சரவையில் இருந்தார். அந்த கூட்டணியில் இருக்கும் பொழுது இந்த மாநில சுயாட்சியை பற்றி ஒரு முறையாவது வாயை திறந்து மாநில சுயாட்சி, நீங்கள் கல்வி பட்டியலை நீங்கள் என்ன பண்ணணும், மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் மாநில சுயாட்சியை பற்றி வாய் திறந்தீங்களா? ஏன் திறக்கல? அமைச்சர் பதவியில் இருக்கும் போது வாயெல்லாம் மூடிப்பீங்க. அமைச்சர் பதவியில் இருக்கும்போது மாநில சுயாட்சி உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இப்போ தேர்தல் வரப்போகுது 2026, இப்போதான் உங்களுக்கு மாநில சுயாட்சி ஞாபகம் வருதா? அதான் சொல்றாரு, கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, உறவுக்கு கை கொடுப்போம், நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு. ஒருவேளை காங்கிரஸ் கூட உறவில் இருந்துட்டு இப்போ உரிமைக்காக பாஜகவை இது பண்ணுறாங்க. கூட்டணி இருந்தால் வாயை முடிப்போம், கூட்டணி இல்லைனாக்கா வாயை திறப்போம், இவ்வளோதான் விஷயம். அங்கே கூட்டணி ஆட்சியில் அமைச்சராக இருந்தால் வாய் திறக்க மாட்டோம். இப்போ நாங்கள் கூட்டணி ஆட்சி எங்களுக்கு இங்கே இல்லை மத்தியில்னா நாங்கள் வாயை திறப்போம். இப்படி தான் இவங்களுடைய நிலைமை இருந்துட்டு இருக்கு. கச்சத்தீவை தாரை வார்த்த போது, இந்த மாநிலத்தினுடைய நிலத்தை நாம் இழந்த போது ஆட்சியில் இருந்தது திமுக. இங்கே நீட்டுக்கு நாடகம் போடுறாங்கல்ல, இந்த நீட்டினுடைய நாடகத்தை நடத்தியதே திமுக. காந்தி செல்வன் என்கிற திமுகவினுடைய அமைச்சராக இருந்தவர் தான் நீட்டை என்ன பண்ணாரு, பாராளுமன்றத்தில் வாசிச்சார். கொண்டு வந்தது காங்கிரஸ். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் எதையெல்லாம் எதிர்க்கின்றார்களோ, மாநிலத்தினுடைய உரிமை என்று பேசுகின்றார்களோ, கல்வி பட்டியலை கொண்டு போய் மத்தியிலே கொண்டு போய் கொடுத்தது யாரு? காங்கிரஸ். அப்ப நீங்க காங்கிரஸ் கட்சிக்கான தப்புக்கெல்லாம் நீங்க காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும், உங்க கூட்டணியில் சேர்த்திருக்க கூடாது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப பிஜேபி பண்ணி கொடுக்கணும், பிஜேபி பண்ணி கொடுக்கணும்னா அப்ப நீங்க மன்றாடணும், மோடி கிட்ட கேட்டுதான் ஆகணும். காங்கிரஸ் பண்ணது தப்பு, நாங்க கூட்டணிக்கு வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் மோசமான கட்சி, அது மாநில உரிமையை பறிச்சிருச்சு, மாநிலத்தினுடைய எல்லா நிலங்களை கொடுத்துருச்சு, நீட்டை கொண்டு வந்துடுச்சு, இங்க இருக்கக்கூடிய எல்லா கல்வி பட்டியலை கொண்டு போய் மத்தியில் சேர்த்ததெல்லாம் காங்கிரஸ். எனவே இந்த காங்கிரஸ் பண்ண தப்பு எல்லாம் நீங்க வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு கெஞ்சனா. அதேதான் சொல்றாங்க. அதென்ன மாநில உரிமை நாங்க வந்து போராடுவோம், எந்த அமித்ஷா வந்தாலும் பரவாயில்ல, எந்த ஷா வந்தாலும் உங்களுக்கெல்லாம் நாங்களே போதும். ஸ்டாலின் அவர்களே, அமித்ஷா அவர்களுக்கு வேலை இருக்குது பல இடங்களில். உலக அளவில் இந்த நாட்டை பாரதிய ஜனதா கட்சி உலக அளவில் இன்றைக்கு என்ன பண்ணுது, மிகப்பெரிய ஒரு கட்சியாக போராடிட்டு இருக்கு. இந்த பிசுகோத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த திமுக ஸ்டாலின் எல்லாம் பிஜேபி இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் போதும்னு நான் சொல்லிக்கிறேன். அதே தான் அவர் குறிப்பிடுறாரு. மோடி அவர்கள் வந்து குஜராத்துடைய சிஎம்மாக இருக்கும்போது அவரும் இதுதான் சொன்னார், ஆளுநருடைய ராஜ்யம். அதே மாதிரி மத்திய அரசு கிட்ட வந்து மாநிலம் வந்து போய் பிச்சை எடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு பேசினார். அப்போ நீங்கள் முதல்வராக இருக்கும்போது உங்களுக்கு அந்த தேவை இருந்தது இல்லையா? நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, அதே விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் எங்களை வந்து எங்களுடைய குரல்களை நசிக்கிறீங்க அப்படின்னு. கருணாநிதி அப்படி சொல்லியே, ஜெயலலிதா அம்மையார் வந்து இதே வந்து இங்கே இருக்கக்கூடிய இதே உரிமை கவர்னருக்கான உரிமைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை அதிமுக கொண்டு வரும்போது சட்டமன்றத்தில் பேசும் பொழுது அதை எதிர்த்தவர் யாரு? கருணாநிதி அவர்கள். அன்பழகன் பேசியிருக்காரு. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா வேந்தராக நீங்க இருக்கணும்,
வேணான்னா என்ன பண்ணலாம், அவர்கள் வந்து ஆளுநராக இருக்கணும். என்ன இது நியாயம் இது? அப்போ இந்த திமுகவினர் இரட்டை வேடத்தை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இவர் போடுற கணக்குக்கெல்லாம் இவரை போய் நம்ம வேந்தராக உட்கார வச்சனா தமிழகத்தினுடைய மாணவர்களுடைய நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து இதுக்குள்ள அரசியல் பண்ணாதீங்க. ஏற்கனவே அங்கே கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேந்தர்களே என்கின்ற குற்றச்சாட்டு வந்து பல பேர் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மாநிலத்தினுடைய கையிலே வேந்தர் பொறுப்பு போனால் அது பல்வேறு கோடிகளிலே புரளும், பல்வேறு ஊழல்கள் இங்கே உருளும். எனவே இந்த கல்வி விஷயத்தில் தயவு செய்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாடகம் ஆட வேண்டாம். அது பத்திரமா நல்லபடியாக ஆளுநர் அவர்கள் கையில் இருக்கிறது தான் நல்லது. குரியன் ஜோசப் அவருடைய தலைமையில் வந்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்கும் குழு வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். கருணாநிதி அவர்கள் தான் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி எல்லா மாநிலங்களுக்கும் வந்து அந்த கொடி ஏற்றுறதுக்கான இதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தார். அதே மாதிரி இந்த மாநில உரிமையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம், நாங்கள் முன்னோடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு, தமிழகம் என்னைக்கும் டெல்லிக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுதான் தெளிவாக அவருடைய பேச்சு தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. நீ ஸ்டாலின் பேசுறது அவர் கண்ட்ரோல்லையே பேசலை. அவர் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா டை அடித்து கண்ணாடியெல்லாம் மாற்றி பலன்னு மூஞ்ச மாற்றி இப்போ அவர் வந்து என்ன பண்ணுன்னா 2.0, இப்போ ஏற்கனவே திராவிட மாடல் 2.0 ஏற்கனவே இருந்ததுக்கு மேலே இப்போ 2.0க்கு இப்போ அவர் தயார் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மோடி அவர்களுக்கு எதிராக பேசணும், மத்திய அரசுக்கு எதிராக பேசணும், அப்போ மாநில சுயாட்சி பேசணும்னு சொல்லி இப்போ ஒரு ட்ராமாவை. அப்போ 4 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 4 வருஷமா மாநில சுயாட்சி இங்கே இருந்துச்சா? இல்லை, பொறுத்து பார்த்தாங்க, எல்லாம் பொறுத்து பார்த்தீங்க கிடைக்கல அப்படின்றப்போ வந்து கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. வரக்கூடிய தேர்தலுக்கு இவங்க எந்த ஒரு விஷயமும் மாநிலத்தில் புதிய திட்டங்கள் கொண்டு வரலை. மாநிலத்தில் மக்கள் மத்தியில் எந்த விதமான மாற்றங்களோ எழுச்சியோ விடியல் தர போறாருன்னு சொன்னார், விடியல் வரலை. எனவே இந்த வராத விடியலுக்கு என்ன பண்ணுறது, நாங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக மத்திய அரசை வந்து நாங்கள் வந்து எதிர்த்து என்ன பண்ண போகிறோம், மாநில சுயாட்சி கேட்டு போராட போகிறோன்னு ஒரு ட்ராமாவை ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்ராமாவுக்காக வந்து ஒரு டைரக்டரை போட்டிருக்காரு. இந்த டைரக்டர் தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த கொரியன். இப்போ இவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் வந்து இங்கே நடக்க பிரச்சனைகள்லாம் தவிர்த்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவுட் ஆஃப் கான்டாக்டில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவங்க என்னென்னா அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடுன்னு சொன்னாங்க. அதை ஏன் திருப்பி வாங்கினாங்க? மிகப்பெரிய கொடிய தண்டனை வழங்கப்படும்னு சொல்லி நேரு அறிவித்த உடனே அதை வாங்கிட்டாங்க. இவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னால் அவ்வளோதான் லிமிட்டு. இவங்க தனி நாடு வேணும், பிரிவினை பேசக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சில் பேசுவாங்க, ஏமாந்த மக்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் ஒரு சட்டம் போட்டால் என்ன பண்ணுவாங்க, அடி பணிஞ்சிருவாங்க. இப்போவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறாரு. மக்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் அவர் இருக்கார். அவர் மத்திய அரசினோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இல்லை தமிழ்நாடு. தமிழக மக்களுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் திமுக இருக்கு, மக்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஸ்டாலின் இருக்காரு, மக்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் உதயநிதி இருக்காரு. எனவே இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் மக்களை கண்ட்ரோல் செய்ய முடியாது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக இன்னும் இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை ஆளப்போகின்ற கட்சி 2026 இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதிலே மக்கள் தயாராயிட்டாங்க. அதே அவர் இன்னொரு கருத்து தான் முன்வைக்கிறாரு. மிரட்டி ஒரு கூட்டணியை வந்து வச்சிருக்கீங்க, இந்த கூட்டணி எப்படி ஜெயிக்கும், ஒரு கை பார்த்துடலாம், 2026 திராவிட ஆட்சி தான் அப்படின்ற. அது காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திமுகவினுடைய வீட்டில் போய் ரைடு போச்சு, 2G ரைடு. 63 சீட்டு வாங்குச்சு. எவ்வளோ? மாநிலத்தில் 63 சீட்டு வாங்கினாங்க எம்எல்ஏக்கு. திமுகவினுடைய ஃபார்முலா, காங்கிரஸுடைய ஃபார்முலா மிரட்டி அங்கே உட்கார வைக்கிறது, பணிய வைக்கிறது. அதிமுகவினுடைய ஒரே எண்ணம் திமுக வீழ்த்தப்பட வேண்டும். பாஜகவினுடைய ஒரே எண்ணம் தமிழகத்தில் திமுக வீழ்த்தப்பட வேண்டும். இந்த ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் 2 கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றது. சேர்ந்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஸ்டாலின் வளர்றதுக்கு காரணமே, ஸ்டாலின் இப்போ இவ்வளோ தூரம் பதட்டமாக பேசுறதுக்கு காரணமே, அமித்ஷாவுக்கு எதிராக பேசுறதுக்கு காரணமே, இந்த கூட்டணி அமையாதுன்னு நினச்சிக்கிட்டு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. இந்த கனவுல மண்ணள்ளி போட்டாங்க. எடப்பாடியார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக சேர்ந்தது என்பது இந்த தமிழகத்திலே திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் கதி கலங்கி போயிட்டான். மக்கள் செல்வாக்கு இல்லை அவங்களுக்கு. எதிரே ஒரு அற்புதமான கூட்டணி அமைந்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வீழ்த்தப்பட்டிருக்கும் திமுக. இன்னைக்கு இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அதுதான் காமிக்குது. இன்னைக்கு இருக்கிற தேர்தல் கமிஷனோட புள்ளி விவரம் தெளிவாக சொல்லுது. 20 இடங்களுக்கு மேலே யார் வெற்றி பெற்றிருப்பா? தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். அவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கின்றார்கள். எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது, பாண்டே அவர்கள் சொன்னார் பாருங்க, அதிமுக பலமான கூட்டணி அமைத்தால் திமுகவுக்கு வெற்றி என்பது சாதாரணம் அல்ல, கஷ்டம்னார்.
அந்த கஷ்டத்துக்கு இப்போ வந்துட்டாங்க. தோல்விக்கு இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணும். ஒரு வருடத்திற்கு பிறகு 2026 திமுக வீழ்த்தப்படும், தோற்கப்படும். மக்கள் அவ்வளவு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. மக்களுக்கு இவர்கள் சொன்ன எந்த விதமான திட்டங்களும் செய்யல. அரசு ஊழியர்களுக்கு இவர்கள் பென்ஷன் திட்டத்தை சொன்னாங்க, ஒன்றும் செய்யல. இவர்கள் சொன்னதை எதுவுமே செய்யல. எனவே வரக்கூடிய 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் திமுகவினுடைய தோல்வி என்பது உறுதி. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பேசினமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.